சுமன் சார் வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் தனி செயலாளர், மனோஜ் பரமஹம்சா திரைப்பட பயிற்சி நிறுவன தலைவர், வெங்கட நாராயணா டெல்லி சிறப்பு பிரதிநிதி, அர்ச்சனா கல்பாத்தி கோவில் அறங்காவலர் நியமன குழு, இப்படி தொடர்ந்து முதலமைச்சர் விஜயனுடைய படங்கள்ல பணியாற்றிய தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து அரசு பணி வழங்கப்பட்டு வருகிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. அதாவது விஜய் அவர்களுக்கு விருப்பமானவர்களை பதவியில் அமர்த்துவது, அதுவும் அவருடைய துறை சார்ந்தவர்களை பதவியில் அமர்த்துவது அப்படிங்கிறது அது அவருக்கு தேவையான, அவருக்கு வீட்டுல அவருடைய சொந்த தேவைகளுக்கு ஒரு ஒரு வேலை இருந்துச்சுன்னா அதுல நியமிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா இன்னைக்கு அவர் வெறுமனே நடிகர் கிடையாது, அவர் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அவர் நியமிக்கிற பதவிகள் எப்படிப்பட்ட பதவிகளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் டெல்லி பிரதிநிதி, தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் அடையாளம். இப்ப நீங்க இத்தனை கோடி 7-8 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா அத்தனை பேருக்கும் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டின் டெல்லி பிரதிநிதி. அவரு கர்நாடகாவை பூர்வீகம், பிரச்சனை பூர்வீகம் கூட கிடையாது. வெங்கட நாராயணா ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடியூசர், அவர் தான் தமிழ்நாட்டின் அடையாளம், அவர் தான் தமிழ்நாட்டின் பிரதிநிதி. இந்த வார்த்தைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நீங்க சட்டமன்ற உறுப்பினர்களையோ அல்லது எம்எல்ஏ எம்பி எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம்னா மக்கள் பிரதிநிதி அப்படின்னு சொல்றோம். மக்கள் பிரதிநிதினா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள். சரி, இப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு அடையாளமாக ஒருத்தர் நீங்க நியமிக்கிறீங்க டெல்லியில. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு கர்நாடகாவிலேயே தங்கி இருக்கிறது. அவர் பூர்வீகம் கர்நாடகா இருக்கிறது கூட பிரச்சனை கிடையாது. அவர் தமிழ்நாட்டுக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. கடைசியாக ஜனநாயகன் திரைப்படத்தை விஜய்க்கு ப்ரொடியூஸ் பண்ணாருங்கிறத தவிர தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறதுக்கான எந்த ட்ராக் ரெக்கார்டும் கிடையாது. அப்போ விஜய் ஆமா, முதலமைச்சர்ங்கிற வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப முதலமைச்சருக்கும் அவருக்கு சம்பந்தம்னா, முதலமைச்சர் ஒரு என்ன சொல்றேன்னா அரச பிரதிநிதியாக அந்த உறவில் கான்டாக்ட் கிடையாது. விஜய்ங்கிற நடிகருக்கும் வெங்கட நாராயணா என்ற ப்ரொடியூசருக்கும் இருக்கிற உறவு இது. இப்ப அதேதான் கல்பாத்தி அகோரம் அவர்களுடைய குடும்பத்தில் அவர்கள் கோட் படத்தை தயாரித்தவர்கள், இந்த படங்களை தயாரித்தவர்கள். கிரேட்டஸ்ட் ஃபார் அவர் டைம் நினைக்கிற அந்த படத்தினுடைய அந்த எக்ஸ்டென்ஷன், அந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. ஆமா, பிகில் படத்தை அர்ச்சனா அகோரம் அப்படிங்கிற அவர்களுடைய ஆரிஜின் பாத்தீங்கன்னா கேரளா. இப்ப நமக்கு பிரச்சனை கேரளாவை ஆரிஜினா கொண்டவர்ங்கிறது கூட கிடையாது. உங்களுக்கும் அறநிலையத்துறைக்கும் என்ன சம்பந்தம்? அறநிலையத்துறையில 10 லட்சத்துக்கும் அதிகமாக பணம் சுழற்சி செய்யக்கூடிய பெரிய கோயில்கள், அந்த கோயில்களுக்கு அறங்காவல்களை நியமிக்கிறோம். இந்த அறங்காவலர்கள் பரம்பரை ரீதியாக ஒரு அடிப்படையில வந்தவர்களா இருக்கக்கூடாது, ஒரு ஜனநாயக பூர்வமா இருக்கணும். எல்லா தரப்புல இருந்தும் ஒரு ஆள் வரணுங்கிறதுக்காகத்தான் அந்த நியமனத்துக்கு நீங்க பரம்பரை அல்லாதவரை நீங்க தேர்ந்தெடுக்கணும். சரி, அப்படின்னாலுமே அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கணும்ல. நான் என்ன கேக்குறேன், இந்த கோயில் சார்ந்தோ இந்த கோயிலினுடைய இது சார்ந்தோ உங்களுக்கு ஏதாவது அனுபவம் உண்டான்னு கேள்வி கேட்டோம்னா அதற்கு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் என்ன சொல்றாரு, அர்ச்சனா அவர்களை நீங்க சும்மா சாதாரணமா நினைக்காதீங்க, அவர் ஏதோ படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் நினைக்காதீங்க, அவருடைய மாமனார் ஸ்ரீனிவாசன் நினைக்கிறேன் அவர் பேர் சொல்லியிருக்கிறாரு. அவர் நிறைய கோயில்களுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கிறாரு. நீங்க இதையெல்லாம் தகுதியாக ஒருத்தருக்கு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட ப்ரொடியூசரு அவருடைய மாமனார் அவரு செலவு பண்ணிருக்கிறாருன்னு சொல்ல. சரி, அப்ப ரைட்டு. நிச்சயமா தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம், தகுதி நம்பிக்கையின் அடிப்படையில தான் அவங்களுக்கெல்லாம் இந்த பதவிகள் வழங்கப்படுது அப்படிங்கறத தொடர்ந்து ஒவ்வொரு பணி நியமனத்தின் போதும் அவங்க இந்த வாதத்தை முன் வச்சுக்கிட்டே வராங்க. அதேதான் இப்போ வேல்முருகன் பாட்டு பாடுறதுல பாடகர் வேல்முருகனுக்கும் என்ன தொடர்பு? நீங்க அறநிலையத்துறைக்கு என்ன தொடர்புன்னு சொன்னா, அவர் நிறைய முருகன் பாட்டு எல்லாம் பாடிருக்கிறாரு. எப்படி விஜயனுடைய பிரச்சார பாடலை பாடினார், விஜயோடு சேர்ந்து பாடினார், விஜயோடு மேடையில் நின்று ஆடி பாடி இவருடைய, அதாவது இன்னைக்கு அவர் வெற்றி பெற்றிருக்காரு, அந்த வெற்றியை விஜய் விரும்பி விஜய் எதிர்பார்த்தது கிடையாது. வாராது வந்த மாமணி மாதிரி நடந்துருச்சு. அதனால யார் யாரெல்லாம் ஆறுடன் சொன்னார்களோ அவர்களையெல்லாம் கொண்டு அரசு பதவியில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. உங்களுக்கே தெரியும்,
பண்டிட் ரத்தன் பண்டிட்ட வந்து தனக்கு ஆலோசனை சொன்னாரு, தனக்கு வந்து என்ன சொல்றது ஜாதகம் சொன்னாருங்கிறதுக்காக அவரை ஜோதிடரை கொண்டு வந்து அரசு பதவியில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. அது மிக கடுமையான எதிர்ப்புகள் இருந்ததுக்கு பிறகு அது பின்வாங்கிட்டாரு. ஆனாலும் கூட பல்வேறு விமர்சனங்களுக்கு பிறகுதான் அது ஜெகதீஷ் பழனிசாமி, பின்வாங்கப்பட்டுச்சு. ஆமா, ஜெகதீஷ் பழனிசாமி அவருடைய நீண்ட நாள் பிஆர்ஓவா இருக்கிறவரு, குறிப்பாக லியோ படத்தினுடைய இணை தயாரிப்பாளர். அவரு அவரு அதாவது ஒரு தயாரிப்பாளர், திரைப்பட பின்புலம், அவருக்கு உதவியாளர், அதாவது பிஆர்ஓ. இதை தவிர எந்த தகுதி வேற எந்த அனுபவம் இல்லாதவர்களை முதல்வரின் தனி செயலாளர், அதாவது முதல்வரின் எல்லா நடவடிக்கைகளையும் தணிக்கை செய்யக்கூடிய, அதை வந்து பிக்ஸ் பண்ணக்கூடிய எல்லா பொறுப்புகளையும் உள்ள இருந்து வேலை செய்யக்கூடிய தனி செயலாளர். இவருக்கு என்ன தொடர்பு? திரைப்படத்தை தவிர ஜெகதீஷ் பழனிசாமிக்கும் விஜய்க்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஒரு தொடர்பும் கிடையாது. இப்ப நீங்க மனோஜ் பரமஹம்சாவை சொன்னீங்க, அவரை வந்து நீங்க தமிழ்நாடு திரைப்பட அரசு திரைப்பட நிறுவனத்தினுடைய தலைவரா நியமிச்சாங்க. அவர் வந்து பீஸ்ட் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். அவருமே வந்து நெல்லூரை சேர்ந்தவர் நினைக்கிறேன், ஆந்திரா பகுதியை சேர்ந்தவர். அவர் தமிழ்நாடு கிடையாது. சரி, அவரை வந்து ஒரு அரசு பதவியில நியமிக்கிறீங்கன்னா கூட அது ஒரு திரைப்பட நிறுவனம். சரி, அதுல ஒரு ஒளிப்பதிவாளர் வந்துட்டாரு, அதுல கூட நாங்க அதை பெருசா கேள்வி கேட்கலைங்க. ஆனால் தமிழ்நாட்டில் காவிரி இஷ்யூ மிக பெரிதாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல பாலிசி டிசிஷன் பெருசா எடுக்க வேண்டியிருக்குது. இந்த மாதிரியான இடத்தில் நீங்க வெங்கட்ட நாராயணா என்ன பொறுப்பை வகிக்க போகிறார்? எந்த மாதிரி செயல்படுவார்? வெங்கட்ட நாராயணவருக்கும் இந்த தமிழ்நாட்டிற்குமான என்ன ஐடென்டிட்டி இருக்குது, என்ன தொடர்பு இருக்கிறது? இந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டியது. நிச்சயமா. அதே மாதிரி முதலமைச்சர் விஜய் தான் என்ன முடிவு எடுத்தாலும் அதில் யாருக்கும் நாம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு தான் தோன்றித்தனம் அப்படிங்கிறது அவருடைய ஒட்டுமொத்த அமைச்சரவையிலும் இருக்கா? இது விஜயினுடைய தனிப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல. நீங்க வந்து நடிகர்களாக அந்த திரை பிரபல்யத்திலிருந்து நேரடியா வர்றாங்க இல்லையா? எம்ஜிஆர் வந்த போதும் பல நேரங்கள்ல அவருடைய டிசிஷன்ங்கிறது ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரிதான் செயல்படுவார். ஜனநாயகத்தன்மை நீங்க அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. நீங்க ராமாபுரம் தோட்டத்துல அடி வாங்கினங்கிறது பெருமையா சொல்லிக்கிட்டு பல பேர் இருக்காங்க. இன்னைக்கு நடிகர்களாகவும் அரசியல் விமர்சகர்களாகவும் இருக்கக்கூடிய பைல்வான் ரங்கநாதனே சில இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு, நான் தோட்டத்துல போய் அடி வாங்கிட்டு வந்தேன். இப்படி அதாவது இதெல்லாம் என்ன பெருமை இது? அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களும் வந்து தனக்கு தேவைன்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு கிளை செயலாளர் கூட டக்குன்னு தூக்கி ஒரு முக்கியமான பொறுப்புக்கு போடுவாருன்னு சொல்லாரு. அதாவது தான் தோன்றித்தனமாக டிக்டேட்டர்ஷிப்பா முடிவெடுக்கிறதுலாம் இல்ல பிரச்சனை. ஆனால் அதை யாருக்கு கொடுக்கிறார்? விஜய் குறைந்தபட்சம் கடந்த காலத்துல இருந்த எம்ஜிஆர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ தனக்கு விருப்பமான அல்லது தனக்கு இணக்கமான ஒரு சாதாரண பொறுப்பில் இருந்தவருக்கு பொறுப்பு கொடுக்கல. தனக்கு உதவியாக திரைப்படத்துறையில் உதவியாக இருந்தவர்களுக்கு, திரைப்படத்துறையில நீங்க திரைப்படத்துறையில கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, தமிழ்நாட்டின் பிரதிநிதின்னு ஏன் கொடுக்குறீங்க? இதைத்தான் நான் கேட்கிறேன். மீண்டும் மீண்டும் விஜயனுடைய இந்த டிக்டேட்டர்ஷிப், அந்த எதேச்ச அதிகாரம் என்பது மோசமாக இருக்கிறது. கடந்த 2 பேரை ஒப்பிடும் போதும், ஜெயலலிதாவையோ அல்லது எம்ஜிஆரையோ ஒப்பிடும் போது நமக்கே தெரியும். சாண்டவ் சின்னப்பா தேவர் அவர் தான் வந்து எம்ஜிஆருக்கு நிறைய படங்கள் எடுத்து கொடுத்தாரு. அதற்காக வந்து அவரை டெல்லி பிரதிநிதியெல்லாம் எம்ஜிஆர் அவரை நியமிக்கல. சரிங்களா? திரைப்படங்கள்ல நிறைய சிங்கம் புலி எல்லாம் பயன்படுத்தினாருங்கிறதுக்காக சின்னப்ப தேவரை வந்து அவரு திரைப்படத்துல வந்து மேபி அவரு வேற எதுக்கும் பயன்படுத்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டின் எதுக்கு சொல்றேன், அரசு பதவியா கொடுக்கல. ஆனால் எந்த அடிப்படை தகுதியுமே இல்லாத திரைப்படங்களில் இவருக்கு உதவினார்கிற ஒரே காரணத்துக்காக செய்வது என்பது தமிழ்நாட்டில் மற்ற மக்களுக்கு, அது குறிப்பா தமிழ்நாட்டின் தமிழர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய இதர நபர்களுக்கு உரிமை இல்லை அல்லது தகுதி இல்லைன்னு ஆகுது. இதுக்கு எப்படி அவங்க விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை நீங்க வந்து முக்கியமான பொறுப்புகளுக்கு நியமிக்கிறது இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. வேற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் தகுதியின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சசிகாந்த் செந்தில், அவர் வந்து மணிப்பூர்ல முக்கியமான பொறுப்புல இருந்தாரு. வி கே பாண்டியன் அவர்கள் வந்து இங்க ஒடிசாவில முக்கிய பொறுப்புல இருந்தாரு. அது இல்ல விஷயம். எந்த தகுதியுமே இல்லை. திரைப்படத்தில் நடித்தேங்கிற, அதாவது திரைப்படத்தை தயாரித்தேன் அல்லது விஜய்க்கு திரைப்படங்களை இயக்கினேன் அப்படிங்கிற தகுதிகளை தவிர வேறு எந்த தகுதியும் இல்லாத, தமிழ்நாட்டிற்கு தொடர்பில்லாத நபர்களை கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து நிறுத்துவது என்பது
கேலிக்குரிய விஷயம். அது குறிப்பா வந்து திரு அர்ச்சனா அகோரம் இருக்காங்க இல்லையா, அவங்கள நீங்க அறநிலையத்துறை அறங்காவலர்களை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பில் நியமிப்பது என்பது எந்த நியமன அடிப்படையில்? குழுவுல. ம். நியமன குழு, அந்த குழுவுல நான்கில் ஒருத்தர் நினைக்கிறேன். அதுபோல வேல்முருகன் பாடகருங்கிறத தவிர்த்து அவருக்கு என்ன சிறப்பு தகுதி அந்த இடத்துல இருக்குது? ஐயப்ப சாமிக்கு பாடுறவங்களை எல்லாம் நீங்க அந்த இடத்துக்கு கொண்டு வந்துறீங்களா, அல்லது வேற எந்த பாடகர்களையும் கொண்டு வந்துறீங்களா? கிடையாது. நீங்க ஒரு பாடகருங்கிறதுனாலயும் இதனாலயும் கோயில் பாடல்களை, கடவுள் பாடல்களை பாடினாருங்கிறதுக்காக கொண்டு வரல. அப்படின்னா அதை விட சிறப்பாக பாடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஐயப்ப சாமி பாடினவங்க இருக்காங்க, முருகனுக்கு பாட்டு பாடினவங்க இருக்காங்க, எத்தனையோ பேர் இன்னும் வரிசையில இருக்காங்க. அவர்கள் யாரையும் நீங்க கொண்டு வரல. ஆன்மீகத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாமல் திரைப்பட பாடல்களை பாடி, அதுவும் குறிப்பா விஜய்க்கு பிரச்சார பாடலை பாடிய ஒரு நபர், விஜயோடு சேர்ந்து பாடி ஆடியவர், விஜயின் வெற்றிக்கு உதவியருங்கிற தவிர எந்த அடிப்படை தகுதியும் இல்லாத நபர்களை கொண்டு வந்து பொறுப்புகளில் நியமிப்பது என்பது தமிழ்நாட்டின், அதாவது அது நிகழ்ச்சியில் சார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.